ஹாய், நான் உங்கள் வேலுமணி பாலகிருஷ்ணன் தமிழ். பார்த்தீங்கன்னா ஒரு வயல் இருக்குது. ஸோ அந்த வயலில் வந்து விவசாயிகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. விழுந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல கீழே ஒரு கல் மாதிரி இருக்குது, தட்டிகிட்டே இருக்குது. என்னப்பா இது, கீழே கல் தட்டிகிட்டே இருக்குது, நீங்களும் வந்து பார்க்காம விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த கடை போய் எரிஞ்சிருக்குப்பா அப்படிங்கிறான். சரி, பையன் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடலை பிடுங்குறாரு. கல் வரமாட்டேங்குது. தோண்ட பார்த்தீங்கன்னா பெருசாக பள்ளமாக போயிட்டு இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இது இந்த மாதிரியான மைஸ்டியான நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் கண்ணு முன்னால் 10 நிமிஷம் என்னால் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5000 கிலோமீட்டரில் டர்க்கி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவோம். ஒரு தஞ்சை பெரிய கோவில் கட்டினது பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவோம். ஸோ என்னுடைய மூதாதையர்கள்லாம் வாழ்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அதாவது 12000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு கோயில் இருந்திருக்குது. ஸோ அந்த கோயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து 1993 தான் வந்து அதை அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த பையன் சொன்னதுக்கு மாட்டு அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா தோண்டிருக்கிறாரு. தோண்டினதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய பில்லர் பார்த்திங்கன்னா 20 டன்னு, அதாவது ஒரு டன்னு வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோகிராம். ஸோ அப்படின்னா 20000 கிலோகிராம் அந்த ஒரு பில்லருடைய எடை பார்த்திங்கன்னா சுற்றி பில்லராக இருக்குது. அது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இது என்னென்னா அப்படின்னு அகழ்வாராய்ச்சியில் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய முதல் கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா வந்து சக்கரம். ஸோ வீல் தான் வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஸோ அப்போ தான் மனுஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவாகவே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஹண்டிங் அண்டு கேதரிங் அப்படிம்பாங்க. ஸோ வேட்டையாடி வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறைய இடங்களில் போய் சாப்பிட்ருக்கிறான், இது பண்ணியிருக்கிறான். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு பெரிய கோயில் இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அப்போ வந்து யானைகள் கிடையாது. ஸோ வந்து இந்த விலங்கினங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த பில்லர்லாம் வந்து அவங்க எங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தெரியாது. பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து கோயிலாம் கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கிராமங்கள் இருக்குது, ஊர்கள் இருக்குது, மக்கள் வாழ்ந்த காலச்சோடுகள் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ மக்களே கிடையாது. மக்கள் எப்போ இருந்தாங்க, எங்கே இறந்தாங்க, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட இங்கே கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து 12,500 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ 12,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு 1000 வருஷமாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மண்ணுக்கு எப்படி பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில் அவங்க கட்டி ஸோ வந்து அவங்க எப்படி வழிபட்டுருக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளாம் பார்த்தா பெருமையை பேசிக்கணும். ஸோ வந்து வந்து நம்முடைய பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் நம்மளை இதையும் பார்த்திங்கன்னா வந்து மனிதர்கள் இனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஸ்டியாகவே இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் வந்து அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சாதாரண பெரிய கோயில் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ பெருசாக அவங்க கஷ்டப்பட்டு, சாதாரண பெரிய கோயில் இல்லை, பெரிய கோயில் தான் இந்த ஊரில். ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கோயில். ஸோ அந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பெரிய யானைகள்லாம் வச்சு வெயிட்டில் தூக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பெரிய ஒரு டேப்பர் மாதிரி போட்டு அப்படி நிறைய கல்லெல்லாம் ஏற்றிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து 20,000 கிலோகிராம். ஸோ 20,000 கிலோகிராம்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீம் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த பீம்லாம் தூக்கி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து சில வந்து மண்ணுக்குள்ளே தோண்ட இன்னும் போட்டு வந்துட்டே இருந்துருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம், இப்போ நான் இருக்கிற வீடுகளாக இருந்திருக்கலாம், ஸோ மலையில் இருந்திருக்கலாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா எத்தனையோ இடங்களுக்கு கீழே நிறைய தோண்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் மண்ணுக்குள்ளே உண்மையிலே இருக்குது. அதான் உண்மை. ஏன்னா அந்த வயல் பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக வந்து சமவெளி. வயலுக்கு கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு கோயில் இருந்திருக்குது. ஸோ இந்த உலகத்தில் நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த பார்த்திங்கன்னா வந்து மனித இனம் வந்து அப்போவே வந்து தொண்டுவிட்டு இருந்திருக்குது. அப்புறம் வந்து அண்டு கேதரிங் வந்து அவங்க பண்ணி வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கான காலச்சொருக்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து மனிதன் வந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டு தான் வந்து இப்படி இருக்கான். அதனால் வந்து அப்படி எந்த மொழிகள் மூலமாக அவங்க வந்து பரிமாறிப்பாங்க. ஸோ எப்படி வந்து அவங்க வந்து கோஆர்டினேட்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ எங்கேருந்து வந்துருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய கொஷின்ஸ் நமக்கு வந்து உங்களை வந்து ரைஸ் ஆகுது.
எதுக்காண்டி இந்த கோயிலை கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, யாருக்காண்டி கட்டியிருக்காங்க, எதுக்காண்டி அவங்க இதான் செய்யணும், திரும்ப எதுக்காண்டி அவங்க மண்ணுக்குள்ள போட்டு மூடணும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய கொஸ்டின்ஸையும் நானும் உங்களை மாதிரி கேட்க தான் முடியுதுனால ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இன்னும் வர தெரியல. ஏன்னா இது வந்து பெரிய மிஸ்டியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஹியூமன் எவால்விங், மனிதனுடைய வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பெரிய சிறப்பம்சமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது உண்மை தான். ஏன்னா மனிதன் வந்து அப்பவும் பார்த்திங்கன்னா வந்து யூனிட்டியாக இருந்திருக்கான், ஒற்றுமையாக வளர்ந்துருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மனிதனுடைய ஒரு ஒற்றுமையும் வந்து ஒரு பரிணாமத்தையும் வந்து இது வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இதாக இருக்குது, ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியுது. ஸோ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் வந்து நம்ம ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்துருக்கோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு காலச்சூழல் இருக்குது. நம்ம எதுக்கு முன்னாலெலாம் வந்து எந்தெந்த நேரத்துலலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ மனிதன் பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் இஸ் எ வெரி வெல் அண்டு இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹண்டிங் பண்ணுறதுக்கு வந்து சக்கரத்தை கட்டிச்சது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ வந்து அதை எப்படி வந்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து எப்படி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. ஸோ சில பழங்கள் பொருட்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடச்சிருக்குது. ஸோ அது வந்து அவன் வந்து இயற்கையாக சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மாமிசமாக இருந்திருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இறைச்சி இருக்குது. ஸோ மாமிசம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து சாப்பிட முடியல அப்படிங்கும்போது வந்து நெருப்புன்னு ஒன்று கண்டுபிடிக்கும். சிக்கி மிக்கி கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கல்லையும் வந்து உரசும்போது ஸ்பார்க் வருது. ஸோ இந்த ஸ்பார்க் வந்து இது வந்து வந்து போய் எரிய வச்சோம்னா அது மூலமாக சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மூலமாக எரிய வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து விறகடுப்புலாம் போட்டு அதை வந்து எரிக்கலாம், அப்புறம் வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் வந்து அப்படியே தோண்டி இருக்குது. ஸோ இந்த கல்ச்சர் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது, இன்னும் இதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காண்டி கட்டி எதுக்காண்டி இவங்க மூட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 வருஷம் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சி தெரியுது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து எகிப்து நாகரிகம், கடப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டே கிடையாது. ஸோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இப்போலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து சச்சுன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இது இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து இந்த நாகரிகம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட்டில் நம்ம வந்து இன்னும் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது வந்து மனுஷன் வந்து எவ்வளோத்துக்கு வந்து பரிணாமப்பட்டிருப்பான். ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து அவன் எழுதியிருப்பான், எப்படி வந்து ஒருத்தங்கிட்ட வந்து மொழியை வந்து நம்ம வந்து பரிமாறியிருப்பான், ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இவ்வளவும் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து யாருமே இருந்ததுக்கான ஒரு ஆதாரங்களே கிடையாது. ஸோ வந்து அங்கே அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்குது. அதை வச்சா வந்து அவங்க வந்து எத்தனை வயசு வரை வாழ்ந்துருக்காங்க, இப்போ எந்த வயசில் உள்ளவங்க, ஸோ அவங்க எத்தனை வருஷம் இதை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய மிஸ்டி இருக்குது. ஸோ இந்த மனுஷன் வந்து எதுக்காண்டி இந்த கோயிலை அவன் கண்டுபிடிக்கணும், திரும்ப எதுக்காண்டி மூடணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது, நிறைய மிஸ்டி விஷயங்கள் நீங்கள் தெரியணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வந்து ஒரு பிரதமர் நண்பர் பாசம். தேங்க்யூ.